ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3D எஃபெக்ட் பார்க்க போகிறோம். இந்த 3D எஃபெக்ட் வந்து இதுதான் நம்ம கலர் சேஞ்சிங் நிறைய பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட் என்னென்னா 3D எஃபெக்ட்டு. ஒரு ஸ்கொயர் டேப்பில் ஒரு 3D எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டெக்ஸ்ட் நிறைய ஆட் பண்ணோம். நீங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணணும் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டருக்கு போய்ட்டு ஃபில்டரில் வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் போயிட்டிங்கன்னா உள்ள ஒரு டைரக்ட் பாக்ஸில் போகும். அதில் போய் எல்லா எட்ஜும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபேஸோட எட்ஜை கவர் பண்ணிவிட்டு எட்ஜு கார்னரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபேஸை முடிச்சுட்டு செகண்ட் என்ன பண்ணோம், அந்த டூலில் வந்து கிரியேட்டிங் த பேனல்னு ஒன்று இருக்கும். டூலில் தேர்டில் இருக்கும். அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் வச்சு ட்ராக் பண்ணால் நமக்கு வந்துடும். அதேமாரி இந்த கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே அப்படி தான், கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு பண்ண போகிறோம். இந்த சைடுக்கும் அதேமாதிரி அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ட்ராக் பண்ணிங்க. அந்த லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு அது காட்டும். இப்போ கீழே அதேமாதிரி நீங்கள் கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது அவ்வளோவா நம்ம 3 செலக்டில் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு வந்து இப்போ எட்ஜஸ்லாம் ப்ராப்பராக கலெக்ஷன் ஆகும் கிடையாது, உங்களுக்கு உள்ள சென்டரில் கலெக்ஷன் வச்சுருந்தா போதும். இப்போ 3 சைடுமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 3 சைடு எட்ஜஸ் கரெக்டாக வரலனால ஓரளவு பரவாயில்ல. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட்டு கொடுக்குமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற ஸ்பேஸிங் உள்ளே இருந்தாலே போதும். மீதி இருக்க அவுட் சைடில் அவ்வளோ நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஓகே கொடுத்துட்டு உள்ள ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து ஹரிசாண்டல் டூல் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 3 ஸ்பேஸ் இருக்கனால 3 டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஒரு இமேஜ் தான் வச்சு பண்ணனால இதேமாதிரி வேறு ஏதாச்சும் இமேஜ் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். நிறைய க்யூப்ஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், த பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டெக்ஸ்ட் லேயரை ஒரு டூப்ளிகேட் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினலை வந்து ஹைட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் காப்பியை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண இங்கே வந்து சர்க்கிளில் காட்டும். அப்போ நீங்கள் வேறு ரீநேம் பண்ணிக்கணும். நம்ம 3 ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். அதனால நான் சொல்கிறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வேறு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். திருப்பி அதை டூப்ளிகேட் லேயர் ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். பாருங்கள், காப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். இதை ஒரிஜினலாக ஹைட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். திருப்பி சொல்கிறேன் நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. 3 ஃபேஸ் இருக்கிறதுனால 3 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 4 ஃபேஸ் யூஸ் பண்ணி 4 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைனலாக வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு இதுக்கு அப்புறம் தான் நம்ம எஃபெக்ட்குள்ளே போக போகிறோம். இது வந்து பேசிக்ஸை நம்ம பண்ணது இப்போ எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த வேனிஷிங் பாயிண்ட் தான் இந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்டோட இன்னொரு நேம் என்ன சொன்னோம்னா வேனிஷிங் பாயிண்ட். அதை வச்சு தான் நம்ம மொத்தமே பண்ண போகிறோம். பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். அவுட் சைடுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். மேலே டிக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் இருக்க அந்த 3 டெக்ஸ்ட் லேயர் குரூப்பாக பண்ணிட்டேன். குரூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண
நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் இருக்க ஏதாவது ஒரு லேயர் ஆக்கில் வச்சு ரெண்டுத்தையும் அன்ஆக்கில் வச்சுட்டு ஒன்று மட்டும் கண்ட்ரோலே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அதை திரும்பி அன்ஹைட் பண்ணிவிடுங்க. அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பண்ணோம்ல அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்ட்ரோலில் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நியூ லேயர் பண்ணிங்கன்னா அந்த குரூப்புக்கு கீழே ஒரு லேயர் ஒன்று வரும். இப்போ வந்து ஃபில்டரில் வேனிஷ் பண்ணி போனீங்கன்னா நம்ம அதை காப்பி பண்ணி வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அந்த இந்த மாதிரி எஃபெக்ட் 3Dயாக மாறிடும் உங்களுக்கு. அது நீங்கள் எந்த ஃபேஸில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற 2 டெக்ஸ்ட்டையுமே நம்ம கொண்டு வர போகிறோம். பாருங்கள், நான் எதுவும் பேசலை. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். அதாவது இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபார்மிங் பண்ணிட்டு எப்படின்னா அதுவும் ஷார்ட்கட் டீ தான் பண்ணணும். இது உள்ள போய் டீ கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துப்போம். இதே மாதிரி இருக்கிறதா மீதி 2 டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் வாய்ஸ் கொடுக்கல, அப்படியே பாருங்கள். முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ அந்த ஒரு லேயர் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த குரூப்பை ஆக்டிவில் வச்சுட்டு கண்ட்ரோலை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த 3 டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனி நியூ லேயராக க்ரியேட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட் இருக்குது. 3 டெக்ஸ்ட்டுக்குமே அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண அப்படின்னா குரூப்பை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் கொடுக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு 2 அதே மாதிரி நியூ லேயர் இருக்குது. மொத்தம் 3 லேயர் புது லேயர் வரணும், 3 டெக்ஸ்ட் லேயர் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் நீங்கள் கிளியராக பண்ணணும். நிறைய பேர் அதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறது எல்லாமே புரியும். அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். அந்த லேயர் ஸ்டைலில் கலர் ஓவர் லேயரில் போயிட்டு நான் ரெட் கலர் சூஸ் பண்ண போகிறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த சென்டரில் இருக்கிற ஃபேஸ் வந்து 100% பிரைட்னஸோ, லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து 50%, மேலே டாப்பில் இருக்கிறதுக்கு வந்து 75% பிரைட்னஸ் கொடுக்க போகிறேன். அந்த நெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதே ஓவர் லேயரில் போய்ட்டு ரெட் கலர் வச்சுருங்க. ரெட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெட் கலரில் போய்ட்டு பிரைட்னஸ் க்ரீன் இருக்கும், அதில் வந்து 15 வச்சுருங்க. லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் ஃபேஸுக்கு, மேலே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட் 75 வைக்குங்க. சென்டரில் இருக்கிறதுக்கு 100. நெக்ஸ்ட் அது மேலே இருக்கிறது நான் கொடுக்க போகிறேன். மேலே இருக்கிற ஓவர்லேயில் போய்ட்டு கலரில் போய்ட்டு 75% கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ போய் பாருங்கள், 3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் கலர் பிளாக் வச்சுட்டு
ஆல்ட் delete பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் பிளாக் ஆகிடும் அந்த லேயர் ஃபுல்லாகவே. பாருங்கள் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த எஃபெக்ட் தான்